அனைவருக்கும் வணக்கம். நமது யூடியூப் சேனல் பெயர் கேஆர் ரவிச்சந்திரன் பேச்சு. ஒரு கேஆர் ரவிச்சந்திரன் பேச்சு. இந்த சேனலை பார்த்தமைக்கும் இப்பொழுது கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் என்னை சப்ஸ்கிரைப் செய்ய உங்களுடைய யூடியூபின் வலதுபுறம் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ஐக்கான் பட்டனையும் பெல் ஐக்கான் பட்டனையும் அழுத்தி என்னை ஊக்குவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து என்னை ஊக்குவிக்குமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது செல்வந்தராவது எப்படி என்பது டாப்பிக்கை நிறையா பார்த்துட்டோம். அந்த வழிமுறைகளையும் பார்த்துட்டோம். இனிமேல் நம்ம செயல்பட வேண்டியது தான். அதுக்கு முன்னாடி செல்வந்தர்கள்லாம் எப்படி இருப்பார்கள், எப்படி இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி முதலில் காண்போம். செல்வந்தர்கள் பார்த்திங்கன்னா வெளிநாட்டு டூர் போவாங்க, இல்லைன்னா உள்நாட்டு டூர் போவாங்க. அது பார்த்திங்கன்னா விளம்பரமே படுத்திக்க மாட்டாங்க. ஒரு யூடியூப்பில் போடுறது, ஒரு வாட்ஸ்அப்பில் போடுறது, அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் போடுறது, ட்விட்டரில் போடுறது எதுவுமே இருக்காது. அவங்க பாட்டுக்கும் ஒரு ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருப்பாங்க. ஆடம்பரம் இல்லாத எந்த பொருளையும் வாங்க மாட்டாங்க, எதையும் செய்ய மாட்டாங்க. அவங்க மிக முக்கியமாக தேவைக்கு அதிகமான ஆடம்பர பொருட்களை வாங்கவே மாட்டார்கள். எப்பொழுதும் சிக்கனமாக இருப்பார்கள். அதிகமாக பேச மாட்டார்கள். அவர்கள் பேசுவதை விட செயல்பாடுகள் தான் அதிகம். அவங்க திறமையை எப்போ பார்த்தாலும் வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. நிறைய புக்ஸ் அந்த செல்வந்தர்கள் ஆவது என்பது எப்படிங்கிற புக்ஸை அடிக்கடி படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை பற்றி ஒரு மணி நேரம் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்படி தான் அவங்க இருப்பாங்க. மேலும் அவங்க தேவையில்லாமல் கடனே வாங்க மாட்டாங்க. அப்படியே கடனை வாங்கினாலும் சீக்கிரம் அதை கட்டிடுவாங்க. ஐன்ஸ்டீன் கூறியிருக்காரு, ஒரு 8வது உலக அதிசயம் என்னான்ட்டு. அதாவது கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுன்னா, கடனை வாங்கினாலும் உங்களை அந்த பாட்டு வட்டி தூங்காத்து அப்படியே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். கடைசியில் பார்த்தா ஆளுகே முழுகிடும். நான் மறுபடியும் ஏழையாக போயிடுவோம். நம்ம சுற்றி இருக்கிறவங்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய செல்வந்தராக இருந்திருப்பாங்க, அடேங்க அப்பா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு ஏழையாக இருப்பாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கடன் வாங்குவது மட்டும்தான். கடன் வாங்கும்போது அது என்ன வட்டி குட்டி போட்டு அந்த ஐன்ஸ்டீனுடைய 8வது விதி வேலை செய்து, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேலை செய்யும்போது அவங்க ஏழையாகிடுறாங்க. அதனால் பணக்காரர்கள் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி லாங் டேர்மை பற்றி தான் திங்க் பண்ணுவாங்க. எப்பயுமே நீண்ட கால அடிப்படையில் இந்த பணம் எவ்வளோ ஆகும், மல்டிபிள் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் சிந்திப்பாங்க. கடன் வாங்கினாவே நம்ம முடிஞ்சிடும். இஎம்ஐ, இந்த கடன் இது பண்ணுறது, கிரெடிட் கார்டு வாங்குறது, இதெல்லாம் நம்ம தவிர்த்துறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டோம்னா அது 3.5% 4% தான் இருக்கும். அதை மேக்சிமம் ஒரு நல்ல முதலீடாக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு 5 வழிமுறைகள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக சொல்கிறேன். அதாவது இதெல்லாம் புக்ஸில் நான் படித்து தெரிஞ்சுட்டு தானே ஒழிய, அப்புறம் என்னுடைய அனுபவத்தில் தான் தெரிஞ்சுட்டு தான் உங்களை சொல்கிறேன். நான் பெரிய அறிவாளிலாம் கிடையாது, என்ன அந்த மாதிரிலாம் நினைக்க வேணாம். நானும் அப்படி நினச்சிக்க போகிறதில்ல. அதனால் இந்தியாவினுடைய பெரிய பணக்காரர் ஒருவரான ரத்தன் டாட்டா வெறும் சிங்கிள் பெட்ரூம் தான் வசிக்கிறார். அது தெரியுமா? கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். அதோட மிக முக்கியமான உலக பங்கு மார்க்கெட்டினுடைய ராஜா வாரன் பஃபெட்ட ஒரு செல்ஃபோன் கடை கிடையாது. அவர் லேண்ட்லைன் ஃபோனை தான் யூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேயே பேப்பர் போடுவார், பால் பாக்கெட் போடுவார். சின்ன சின்ன தொழிலை நம்ம கொஞ்சம் கூட அவர் வெக்கப்பட்டுக்க மாட்டார். ஏன்னா நம்ம ஒருத்தர் திருடக்கூடாது, அதாவது மற்றவங்க நம்மளால் பாதிக்கப்படக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது. எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். எல்லாம் கௌரவமான தொழில் தான், எல்லா தொழிலையும் பண்ணலாம். அதுக்கு தான் அவர் வாரன் பஃபெட்டை அந்தளவுக்கு உழைச்சார். அவர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சொல்லுவாராம், அதாவது 30 வயசில் நான் $1 கோடி ஈட்டுன்ட்டு. அவர் நம்ம ஏழை தான், அவங்க அப்பா ஒரு நடுத்தர குடும்பம் தான். ஆனால் அவர் 33 வயசில் தான் அந்த இலக்கை அடைய முடிஞ்சுது. 3 வருஷம் எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, அவ்வளோதான். நீங்களும் ஒரு இலக்கை வைங்க, குறுகிய கால இலக்கு, நீண்ட கால இலக்கு, இந்த மாதிரி வைங்க. கண்டிப்பாக நீங்கள் செல்வந்தராகலாம். அதே மாதிரி நம்ம
முகேஷ் அம்பானியுடைய அப்பா திருப்பாய் அம்பானி ஒரு பெட்ரோல் பங்கில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கார். 40 வயசு வரைக்கும் அவர் பெட்ரோல் பங்கில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கார். இதை நம்ப முடியுதா அன்பர்களே? கண்டிப்பாக முடியும். நம்மளால் முடியாதது எதுவுமே கிடையாது. இன்றைக்கு நாம் வந்து ஏழையாக இருக்கிறோன்னா கண்டிப்பாக நடுத்தர செல்வந்தர் ஆகிடலாம். நடுத்தர செல்வந்தர்லேருந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகலாம். கோடீஸ்வரன்லேருந்து பல கோடிக்கு அதிபதி ஆகலாம். வயசு ஒரு முக்கியம். 20 to 30 வயசில் நீங்கள் தீர்மானிச்சிடணும். 30 to 40 வயசில் தீர்மானிச்சிடணும். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை எப்படின்னா 75 to 80 வயசு தான். இப்போ வந்து நிறையா மெடிக்கல் வசதியெல்லாம் இருக்கனால 75 to 80 வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஆனால் நாங்கள் எங்களை மாதிரி இருக்கவங்களாம் பெருசாக சேமிக்க முடியாது. நாங்களாம் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் தான் நாங்கள் பண்ணி ஆகணும். அதிகமான ஃபிக்ஸட் டெபாசிட் தான் பண்ணி ஆகணும். நீங்கள் என்ன பண்ணோன்னா நிறைய முதலீடுகள் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒன்று ஒன்றா முதலீடு பண்ணிகிட்டே வரலாம். நிறைய முதலீடுகள் இருக்குது. அதை நீங்கள் தூங்கினாலும் அந்த இது தூங்காது. அது இன்ட்ரெஸ்ட் இருந்தது, இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது 8வது உலகரசு இருக்கு இல்லையா, அதுங்கிறது தூங்காது. உங்களை அந்த பணம் வந்து பணம் சம்பாரித்து கொடுத்துட்டே இருக்கும். அதனுடைய வழிமுறையில் கண்டிப்பாக காண்போம். அதாவது நம்ம சேமிப்பு எப்படி முதலீடாக பண்ணுறது ஒரு 5 வகை, எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 வகை இருக்குது. அதை அடுத்த காணொலியில் விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.